ஈரான் ஒரு கொலைப்பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். இந்த கொலைப்பட்டியல் வெளியிட்டதன் மூலமாக நிலவரம் ரொம்பவே கலவரமாக மாறி போய்விட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொல்லப்பட வேண்டும், பெஞ்சமின் நெத்தானியாகு கொல்லப்பட வேண்டும். நேயர்களே, இன்றைக்கு நம்ம மத்திய கிழக்கில் ஈரான் ஒரு கொலைப்பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். கொலைப்பட்டியலில் இவர்களெல்லாம் கொல்லப்பட வேண்டிய ஆட்கள். இந்த கொலைப்பட்டியல் வெளியிட்டதன் மூலமாக நிலவரம் ரொம்பவே கலவரமாக மாறி போய்விட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொல்லப்பட வேண்டும், பெஞ்சமின் நெத்தானியாகு கொல்லப்பட வேண்டும், இஸ்ரேல் கர்ட்ஸ் கொல்லப்பட வேண்டும், பாதுகாப்பு அதிகாரி கிரியன் சார் கொல்லப்பட வேண்டும். அதே போன்று இஸ்ரேல் சமீர் டிஃபென்ஸ் தலைவர், இராணுவ தலைவர் கொல்லப்பட வேண்டும். அமெரிக்கா மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவுடைய பீட் ஹெர்ட்ஸ், அமெரிக்காவுடைய மைக் ஹுக்குபி, இவ்வளவு பேரும். இது அல்லாமல் பிரான்சினுடைய தலைவர் இமானுவேல் மாக்ரான், ஜெர்மன் தலைவர் மெலோனி இத்தாலி, முன்னாள் தலைவர் இங்கிலாந்தினுடைய மிக முக்கியமான முன்னாள் தலைவர் கியாமர், இவர்கள் அனைவரும் 13 பேர் கொலைப்பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு உலகளவிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய இராணுவம் ஈரானுடைய கேன்சர் ஹாஸ்பிட்டலை 213 கீமோதெரபி பேஷண்ட்ஸ் வலுக்கட்டாயமாக வெளியேறியிருக்கிறார்கள் என்ற தகவல் மிக மோசமான ஒரு களச்சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா இதற்கு நாங்கள் ஒரு பார்பரியன் அட்டாக், மனித சமூகத்திற்கு விடுதலைகளுக்கும் எதிரான ஒரு மோசமான தாக்குதல் என்று அமெரிக்காவை ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு இப்பொழுது என்ன செய்யவதென்று தெரியவில்லை. எல்லா இடங்களிலும் அவர்கள் குண்டுகளை போடுகிறார்கள். ஏற்கனவே இராணுவ நிலைகளில் குண்டுகளை போட்டார்கள். இராணுவ நிலைகளிலே அவர்கள் வீசிய குண்டுகளின் மூலம் கர்க் தீவுகளை ஒட்டிய அந்த பகுதி, கிஷாம் தீவுகள், கேசிம் தீவுகள், பந்தர் அப்பாஸ், கொனார்க் மற்றும் பலவேறு இடங்களில் அமெரிக்கர்கள் கடுமையான தாக்குதலை நடத்தி வருகிற நேரத்தில் கடைசியிலே அவர்கள் போரின் ஆரம்ப கட்டத்தில் 168 பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்ட அதற்கு ஒப்பாக இன்று கேன்சர் வியாதிக்காரர்களையும் வெளியே அனுப்பக்கூடிய ஒரு மோசமான களச்சூழல் காணப்படுகிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விவரமாக இருக்கின்றது. முஜ்தபா கமேனி ரகசியமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய தலைமையின் கீழ்தான் இந்த ஃபத்வாக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தூங்காத இரவுகளாகவும் கடைசி காலம் அவர்களுக்கு மரண பயத்தில் கொதிநிலையோடு அவர்கள் சாக வேண்டும் என்றும் ஈரானுடைய தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் இதை பார்க்கின்ற போது கண்ணுக்கட்டிய தூரம் வரை ஒரு சமாதானத்திற்கான நிகழ்வுகள் எங்கும் இல்லை. அதே போன்று மத்திய கிழக்கில் இருக்கும் நிலைகள் தொடர்ந்து அளிக்கப்பட்டுகிறது. அமெரிக்காவுடைய கத்தரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள், குவைத் அமெரிக்க தளங்கள், பஹ்ரைனில் 5வது கடற்படை தளம், குவைத்தில் அல்மினா தளம், எல்லா இடங்களிலுமே கிட்டத்தட்ட அவர்கள் காலி செய்திருக்கிறார்கள். அமெரிக்கா இந்த தளங்களை மீண்டும் புனரமைப்பு செய்ய பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் ஆகும் என்ற நிலையில் அமெரிக்கா 1.5 ட்ரில்லியன் பணத்தை இராணுவத்திற்கு கேட்டபோது அமெரிக்க காங்கிரஸ் தர மறுத்து இடம் கொடுக்க மறுத்துவிட்டார்கள். இப்படி ஒரு மோசமான களச்சூழல் அமெரிக்காவிலே காணப்படுகிற போது மத்திய கிழக்கில் உக்கிர நிலையை அடைந்திருக்கிற இந்த போர் அமெரிக்கா ஈரான் மீது மிக கடுமையாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஜோர்டானுடைய அஷ்ரக் தளத்தையும் கூட அவர்கள் அடித்திருக்கிறார்கள். ஜோர்டானுடைய அஷ்ரக், பஹ்ரைனுடைய 5வது தளம் ஏன் இங்கெல்லாம் அடைச்சாங்கன்னு சொன்னால்,
அமெரிக்கா தனது ஈரானுக்கு எதிரான தாக்குதலை வலிமைப்படுத்திய தளமாக ஜோர்டானையும் பஹ்ரைனையும் குவைத்தையும் தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதற்கு பதிலாகத்தான் இந்த தளங்களை அழிப்பதற்கு பரேஜ் அட்டாக், ட்ரோன்களின் மூலமாகவும் மிசைல்களின் மூலமாகவும் அமெரிக்கா தனது பழிவாங்குதலை நடத்தி முடித்திருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். அதை போன்று செம்னான் பாலைவன பகுதியில் செம்னான் மலைகளில் கீழ் இருக்கும் வடக்கு பகுதியில் இருந்து ஏவப்படும் செம்னான் இப்போது, அதாவது இதிலும் இராணுவ நிலைகள்தான், இதையும் தற்போது தாக்குதலுக்கு உள்ளாக்கி அமெரிக்கா ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு பேர் இறந்தார்கள், எத்தனை பேர் காயம்பட்டார்கள், எவ்வளவு ஊனமுற்றது என்ற நிலைகள் நமக்கு இதுவரை அறியவில்லை. அது அறிவதற்கும் சிக்கலாக இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரை இந்த போராட்டம் வாழ்வா சாவா என்கிற ஒரு போர் நிலையில் ஈரான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. வாழ்வா சாவா என்ற ஒரு நிலையில் இந்த போராட்டம் இப்போது சென்று கொண்டிருக்கிறது. வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் ஈரான் இவ்வளவு பெரிய நெருக்கடிகளை சந்தித்திருந்த போதிலும் அவர்களுடைய கடைசி ஆயுதமாக அமெரிக்காவை துவம்சம் செய்வதாக முடிவெடுத்திருக்கிறார்கள். அமெரிக்கா ஒரு அளவுக்கு மேல் மக்கள் வாழ்கிற பல பகுதிகளில், மக்கள் இருக்கிற பகுதிகளில் ஒரு பேனிக் சூழ்நிலை ஏற்படுத்துவதற்காக, உங்களுக்கு விளங்கும் நிலையில் சொல்ல வேண்டுமென்றால், ஈரானில் அதன் மூலமாக பதட்டம் ஏற்படும், ஈரானில் அதன் மூலமாக மக்கள் எழுச்சி கிளர்ச்சி ஏற்படும் என்று ஒரு திட்டத்தை அவர்கள் வயல்படுத்துவதால் தான் இராணுவ நிலைகளிலும் தாக்குகிறார்கள், கேன்சர் இன்ஸ்டிடியூட்டையும் தாக்குகிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ISI அமைப்பு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு இருக்கிற சிக்கல் என்னவென்றால், CSIS அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியில் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவிலான ஆயுத பற்றாக்குறைகள் தொடரும் காரணத்தால் அமெரிக்கர்களால் பேட்ரியாட், அமெரிக்காவுடைய தாட் சிஸ்டம், அமெரிக்காவினுடைய டொமோஹாக் போன்றவைகள் போதிய அளவில் இல்லை. நாளை ஒருவேளை சீனா படையெடுத்தாலும் கூட அதை எதிர்கொள்வதற்கு ஆயுத பலம் இல்லாத சூழ்நிலையில் அமெரிக்கா இருப்பதாக CSIS வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை சொல்லப்படுகிறது. இந்த பேட்ரியாட்டை, டொமோஹாக், தாட் போன்றவைகளை அவர்கள் உருவாக்குவதற்கு ஒரு 3 வருட காலத்திற்கு மேலாக ஆகும் என்றும் தற்போது செய்திகள் வெளியாகி வருகிறது. அமெரிக்காவினுடைய ஆயுதங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் அனைவரும் கூடி என்ன செய்து கொள்ளலாம் என்பதை பேசியிருக்கிற போது அதன் அடிப்படையிலே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி, ஒயிட் ஹவுஸினுடைய சமிட்டின் மூலமாக ஒரு கீ லீடர்ஸ், அதாவது டிஃபென்ஸ் அண்ட் சம் ஆஃப் த லார்ஜஸ்ட் குளோபல் இன்வெஸ்டர் டு த ஸ்பாட்லைட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் ஐடென்டிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறித்து அவர்கள் ஒரு தீவிர கலாய்வை மேற்கொண்டார்கள். 3 ஆண்டு கழித்து தான் அமெரிக்கா இந்த போரில் இழந்த ஆயுதங்களை தயார் செய்ய முடியும் என்றும் யுஎஸ்னுடைய மிலிட்டரியினுடைய தொடர்புடையவர்கள் வைத்த கருத்து அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடையாது. இதற்கிடையில் வாஷிங்டன் தி ஜோ ரோகன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற நிகழ்ச்சியிலே அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜெடி வான்ஸ் அவர்கள் பேசும்போது ஒரு மிக முக்கியமான உலகம் அதிசயிக்கத்தக்க ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தியிலே அமெரிக்காவை இந்த போருக்கு இழுத்து விட்டதின் மூல காரணம் பெஞ்சமின் நெத்தானியாகும் அவருக்கு சார்புடைய யூதர்களும் தான். ஏற்கனவே பெரிய அளவில் இஸ்ரேல் இராணுவம் பணத்தை கொடுத்து அதன் மூலமாக அமெரிக்காவில் ஒரு பெரிய யூத லாபியை உருவாக்கி இத்தனை சீரழிவுக்கும் காரணமானதாக, இத்தனை போரை ப்ரொவோக் பண்ணுவதன் காரணமாக அமெரிக்கா தான் இருந்திருக்கிறது என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அமெரிக்கா தான் இந்த போருக்கு காரணமாக, அமெரிக்காவை தூண்டிவிட்டது இஸ்ரேலாக தான் இருக்கிறது. இஸ்ரேலுடைய இந்த தூண்டுதல் தான் காரணம். இப்போது வரக்கூடிய சனிக்கிழமை அவர் பேச வருகின்ற ஒரு சூழ்நிலை, அந்த பேச்சுவார்த்தை இப்போது இல்லை. கிரகம் லென்ஸினுடைய அடக்கத்திற்காக அவர் வரப்போவதாக சொல்லப்படுகிறது.
ஆக இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவை தூண்டிவிட்டு உலகத்தின் அமைதியை கெடுத்ததில் யூத லாபியினுடைய ஒரு பங்கு இருக்கிறது என்றும், யூதர்கள் பெரும் பணத்தை அமெரிக்காவில் கொட்டி அதன் மூலமாகத்தான் இந்த போருக்கு மீண்டும் உருவகித்திருக்கிறார்கள் என்று அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸின் கருத்துக்கு இதுவரை இஸ்ரேல் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர்கள் மௌனியாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி என்றால் நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகின்றது? உண்மையிலேயே இஸ்ரேல் இந்த போரை நடத்துகிறது. அவர்களின் லாப நோக்கம், இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெத்தானியாகு 75 வயது, ஒரு கிரிமினல் குற்றவாளி, ஊழல் வழக்கில் இருக்கிறது. இந்த போரை அவர் தொடர்ந்து ஜிண்டோயிசத்தை உருவாக்கி யூத மக்களிடத்தில் நாம் யூதர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய கடப்பாடும் சூழலும் இருக்கின்ற ஒரே சூழலில் இந்த போரை ப்ரொவோக் பண்ணுவது மட்டும்தான் அவருடைய வெற்றி. அந்த இலக்கை நோக்கி அவர் பயணித்து கொண்டிருக்கிறார். அதில் ஒரு சிக்கலும் இல்லை. ஆகவே ஜேடி வான்ஸுடைய கருத்து ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அவர் ஐரோப்பா யூனியன்லேருந்து பேசலை, சவுதியிலேருந்து பேசலை, கத்தர்லேருந்து பேசலை, அமெரிக்காவிலிருந்தும் ஒரு சாமானியராக பேசவில்லை. அவர் அமெரிக்காவினுடைய அதிபர், துணை அதிபர், அடுத்த தேர்தலுடைய ஜனாதிபதி வேட்பாளர், மார்க்கோ ரூபியோவை விட வலிமையானவர், சமாதான பேச்சுக்கு பாகிஸ்தானுக்கு சென்றவர், இப்படி பல சிறப்புகள் அவருக்கு உண்டு. இப்போது அவர் இந்த விவகாரத்தில் இந்த போரை நடத்தி கொண்டிருப்பதும் மக்களை தூண்டுவதும் யதார்த்தத்திற்கு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை யூதர்கள் சேர்ந்துதான் இந்த குழப்பத்தை காரணமாகிவிட்டார்கள் என்று அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இஸ்ரேலை குற்றம் சாட்டி இருப்பது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல விஷயமல்ல. ஆகவே இஸ்ரேல் இன்னும் எந்த கருத்தும் இதுவரை தெரிவிக்கவில்லை. அவர் மேலும் ஒரு கருத்தை சொல்கிறார். அமெரிக்காவில் இருக்க பழமைவாத குரூப்புகள், யூத கிறிஸ்தவ பழமைவாத குரூப்புகளிடத்தில் ஒரு மிகப்பெரிய லாபியை உருவாக்கி அதன் மூலம்தான் இந்த போரை இவர்கள் நடத்துகிறார்கள் என்றும் ஜேடி வான்ஸ் தெரிவித்திருக்கிறார். யூத கிறிஸ்தவ பழமைவாதிகளிடத்தில் ஒரு பெரிய லாபியை உருவாக்கி அந்த லாபியின் மூலம்தான் இந்த போர் நடத்தப்படுகிறது என்று தெளிவாக வெளியாக அமெரிக்காவுடைய ஜேடி வான்ஸ் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் ஜேடி வான்ஸ் உலகிலிருந்து இஸ்ரேல் இந்த மாதிரியான சூட்சமங்கள் செய்வதுதான் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் என்றும் எச்சரிக்கை செய்தது மட்டுமல்ல, தனது நம்பகமான உலகத்தின் ஒரு சூப்பர் பவரை எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஜேடி வான்ஸினுடைய இந்த கருத்துக்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. உலகத்தின் எல்லோருடைய வெறுப்பையும் பெற்றவர்களாக யூதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. கொலை செய்துதான் தர்மம் என்ற லெவலுக்கு நீங்கள் தலைவர்களை கொலை செய்கிறீர்கள் என்று என்னென்னலாம் பேச முடியுமோ அவ்வளவும் ஈரானின் சார்பாக அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் பேசியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. இதற்கிடையிலே பந்தர் அப்பாஸ் துறைமுகம் போன்ற பல்வேறு துறைமுகங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. துறைமுக நகரங்களை அவர்கள் ஒன்றிணைக்கிறார்கள். அமெரிக்காவுடைய சப்ளை செயினை அவர்கள் கை வைக்க பயப்படுகிறார்கள். அதாவது ஈரானுடைய சப்ளை செயினை. இப்பொழுது ஈரான் இதனை முழுமையாக இழுத்து மூடியிருப்பதால் அமெரிக்கா ஒரு புதிய ஆயுதத்தை 9 கோடி இந்திய மதிப்பிற்கு ஒரு தனி வேக ட்ரோன்கள் பொருத்தப்பட்ட தானியங்கி தாக்குதலை ஹெர்மூஸில் அவர்கள் அனுப்பியிருப்பதாகவும் இது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் நம்பக்கூடியதாக இருக்கின்றது. இதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கலாம் என்றும் நம்பக்கூடியதாக ஒரு தகவல் இருக்கின்றது. இந்த நிலையின் மூலம் அது மட்டுமல்ல, பந்தர் அப்பாஸை அடித்து அதே போல் கர்க்கு தீவுகள், பந்தர் அப்பாஸ், கர்க்கு தீவு, சபாகர் துறைமுகம், அவர்கள் துறைமுக நகரங்களை ஏன் அடிக்கிறார்கள் என்றால் அப்போதுதான் ஈரானுடைய பொருளாதாரத்தை மட்டுப்படுத்த முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆக துறைமுகத்தை அடிப்பதன் மூலம் இதெல்லாம் செய்துவிடலாம் என்று அவர்கள் நம்புவது ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. இதனை அடுத்த ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்றில் நாம் இப்போது இறுதியாக செய்திக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது அநேகமாக செங்கடல் மூடப்படும். ட்ரேடிங்கில் உலக வர்க்கத்தில் பெரிய அளவிற்கு செங்கடலும் இதையும் சேர்த்தாலே 35% வருகிறது. ட்ரேடிங் கப்பல், வணிக கப்பலுக்கு பெயர்பட்டது. ஏமனில் இப்போது அது ஏமனுடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது, சவுதிக்கு எதிராக.
இந்த கால சூழ்நிலையில் ஈரானுடைய இன்ஃப்ளூயன்ஸான யெமனியர்கள், ஹவுதிகள் ஒரு போரை தொடங்கினால் அவர்கள் செங்கடலை முற்றுகையிட்டால் எந்த கப்பலும் செல்லாது. ஆகவே செங்கடல் பகுதிகளும் சிக்கலுக்கு உள்ளாக்கும், ஹவுதிகளும் சிக்கலுக்கு அதாவது ஹெர்மூஸும் சிக்கலுக்கு உள்ளாகிவிடும். அப்படி என்றால் உலகம் ஸ்தம்பித்து போகும். இப்போ அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்த ராட்சச விளையாட்டு கடைசி ஆயுதமாக ஏதாவது செய்து பார்க்கலாம் என்று தான் அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆகவே தான் சிஎஸ் அந்த அமைப்பு சொல்லியிருக்கிறது, அமெரிக்கா விட்டு தாக்குவதின் நோக்கமே அவர்களிடத்தில் ஆயுத பற்றாக்குறை தான். ஆயுதங்கள் அவரிடத்தில் இல்லை. ஆகவே தான் சிஎஸ்ஐஎஸ்னுடைய இந்த கருத்து ரொம்ப முக்கியம். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக போடுகிறார்கள். இதில் ஈரானியர்கள் மௌனம் காப்பது பல்வேறு இராணுவ உபாயங்கள், தந்திர நடவடிக்கையாக கூட இருக்கலாம். ஏனால் அதாவது ரஷ்யா நேரடியாக வந்திருக்கிறது. ரஷ்யாவுடைய டூம்ஸ்டே விமானம் வந்து இறங்கியிருக்கிறது. அவர்கள் என்ன ஆலோசித்தார்கள் என்று தெரியவில்லை. உக்ரைனுடைய போரில் 500க்கு மேற்பட்டவர்கள் ஒரே இரவு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உக்ரைனில். ஆக இதையெல்லாம் ஒன்றிணைத்து பாருங்கள், உலகப் போராக இது மாறலாமா என்கின்ற பல்வேறு டவுட்ஸ் இருக்கிறது. இன்று இந்த செய்தியோடு நாம் நிறைவு பெறுகிறோம். மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.